20 கிராம், சிற்றரசை 20 கிராம், திப்பிலி 20 கிராம், ஜாதிக்காய் 15 கிராம், வால்மிளகு 40 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. அத்தனை பொருட்களையும் அளவுகளின் படி எடுத்து வைத்துள்ளோம். தேனை தவிர்த்து மற்ற பொருட்களை பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். முதலில் கடுக்காயை வறுத்து எடுக்கலாம். நன்றாக வறுத்துவிட்ட கடுக்காயை எடுத்துக்கொள்ளலாம். வறுத்தெடுத்த கடுக்காயை நன்றாக உடைத்து மேல் தோலை மட்டும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் சிற்றரசையை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்த சிற்றரசையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக திப்பிலி. நன்றாக வறுத்த திப்பிலியும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஜாதிக்காயை வறுக்க வேண்டும். நன்றாக வறுத்த ஜாதிக்காயும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வால்மிளகு. பொன்னிறமாக வறுத்த வால்மிளகையும் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களையும் அளவுகளின் படி வறுத்து ஒன்றாக வைத்துள்ளோம். இதை அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தூளை தொண்டையில் சதை வளர்ச்சி என்கிற நோய் உடையவர்கள் 1 முதல் 2 கிராம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடன் தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து கலக்க வேண்டும். அற்புதமான இந்த மருந்து கலவையை தொண்டை சதை வளர்ச்சி என்ற நோய் உடையவர்கள் உணவிற்கு பின் காலை வேளையில் இதை நன்றாக சப்பி சுவைத்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக தொண்டை சதை வளர்ச்சி முழுமையாக நீங்கிவிடும். தொடர்ந்து இதை 48 நாட்கள் அல்லது 3 மாதம் முறையாக பயன்படுத்தினால் முற்றிலும் தொண்டை சதை வளர்ச்சி என்ற நோயை நீக்கிக் கொள்ளலாம். மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். ये करला रहे हैं का ये कर लगे तेन में मिला काय चुपचाप जरा जरा चाट लेना तोंडे में सादा लगे सदी रखता ना उसके अंदर इसमें रिकॉर्डिंग रहता था पकड़ रहा उन्होंने का करना बोला